பொதுமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விடிஞ்சிருச்சு 13வது நாள். அதாவது நாங்க இதுவரைக்கும் சென்னை மாநகராட்சியில எப்படி ஒப்பந்த பணியாளர்களா சென்னை மாநகராட்சியில வேலை பார்த்தோமோ அதே வேலையை எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, ராம்கி நிறுவனத்துக்கிட்ட எங்களை கொண்டு போய் அடிமைகளா விடாதீங்க, 31 நாள் வேலை பார்த்தா 23,000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கும், அதை அப்படியே குறைச்சு 16,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க வேலைக்கு போக முடியாது, இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்க வேலை எங்களுக்கு முழுசா கொடுங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்க. அதிலும் நீங்க போன எலெக்ஷன்ல எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக ரோட்ல உட்காந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட ஆரம்பிச்சு 13வது நாள் ஆயிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட இந்த அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இங்க போராடாதீங்க, வெளியில இடம் கொடுக்கறோம், வெளியே எங்கேயாவது போய் போராடுங்க, நீங்க திருப்பி வேலைக்கு வாங்க, இததான் சொல்றாங்களே தவிர குறைந்தபட்சம் இந்த மக்களோட நியாயமான கோரிக்கையோ அவர்களோட தேர்தல் வாக்குறுதியையோ நிறைவேற்றுறத பத்தி பேசுறதே கிடையாது. அந்த நோக்கமும் இந்த அரசுக்கு கிடையவே கிடையாது. ரோட்ல சென்னையில இந்த சென்ட்ரல் பக்கத்துல நடு ரோட்ல கொசுக்கடியில மழையில வெயில்ல புழுதியில இந்த மக்கள் இப்படிதான் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்க. இத்தனை ஆயிரம் பெண்கள் இருக்காங்க. ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல முக்காவாசி பேர் பெண்கள். இத்தனை பேருக்கும் இந்த ரிப்பன் பில்டிங்ல ஒதுக்கி இருக்கிறது ரெண்டு டாய்லெட். அந்த 2 டாய்லெட்ல தான் இத்தனை பெண்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கான உடல் உபாதைகள் இருக்கு, மாதவிடாய் காலங்கள் இருக்கு. இத்தனையிலும் இவ்வளவு கொடுமையில வயசானவங்க முதற்கொண்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 13வது நாள் பல பேருக்கு உடம்பு மோசமாயிருக்கு, சரியான சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, இதனால பல பேரோட உடல்நிலை சோர்வாயிட்டு இருக்கு, கொசுக்கடியில இருக்காங்க, சாக்கடை மாதிரி தண்ணி தேங்கி நிக்குது மழை வந்துச்சுன்னா. ஆனா இவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிற இந்த மக்கள் தான் கொரோனா காலத்துல தங்களோட உயிரை பணைய வச்சு இந்த சிங்காரச்சனையை சுத்தம் பண்ணவங்க. உங்களுக்கு எனக்கும் நோய் பரவ கூடாதுன்றதுக்காக எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் பொழுது லாக்டவுன்ல இவங்கதான் தெருவா இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக கையில விளக்கமாத்த தூக்குனவங்க. ஆனா அவங்க இன்னைக்கு நடு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய பல கட்சிகளோட தலைமைகள் தோழர்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க, உண்மையாவே வரவேற்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த அரசுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்திருக்கணும் இல்லையா? சமூக நீதி அரசு, விடியல் அரசு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இன்னைக்கு நேற்று என்ன பண்ணிருக்கீங்க? சோசியலிச கியூபாவை காப்பாற்றுவோம், ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம்னு போய் நானும் கம்யூனிஸ்ட் தான் பேசுறீங்க. எது கம்யூனிஸ்ட்? இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க செங்கொடி ஏந்திதாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கையில அம்பேத்கர் புடிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை இத்தனை நாள் ஒருங்கிணைத்து தலைமை தாங்கி நடத்துறது உழைப்போர் உரிமை இயக்கம், LTUC, AICCTUன்ற 3 அமைப்புகள் தான், தொழிற்சங்க அமைப்புகள் தான். இந்த தொடர்கள் போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்ககிட்ட என் வேலையை குடியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க மக்களை எட்டி பாக்குறதுக்கு இந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரம் இல்ல, அல்லது துணை முதலமைச்சருக்கு எட்டி பாக்குறதுக்கு நேரம் இல்ல. இந்த மக்களோட கோரிக்கையை பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல இவங்களுக்கு. நடிகர்கள் வராங்க, பாஜக உள்ள நுழைஞ்சிரும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டீங்க. அந்த பாஜகவுல இருக்கிறவங்க நீங்க வந்துட்டு போயிட்டாங்க, உங்களால காணும். அப்ப உங்களை நம்பிதான் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி உண்மை நினைச்சுதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்ல. இன்னும் 2 நாள்ல வெள்ளிக்கிழமை இதே ரிப்பன் பில்டிங்ல நீங்க உங்க தேசிய கொடி ஏத்திட்டு நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு சாக்லேட் குடிப்பீங்க. யாருக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு? இந்த மக்கள் இன்னைக்கு அவங்க 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடணும்ன்றதுக்காக ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. உங்ககிட்ட கவர்மெண்ட் வேலை கேட்கல, மாநகராட்சியில இப்ப நீ கொடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் வேலையை ஒழுங்கா கொடு, ராம்கி நிறுவனத்துக்காக வேலை பார்க்காத, உனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நீ வேலை பாருன்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி இவங்க யாருமே இப்ப வரைக்கும் கண்டுக்கல. இதற்கிடையில சட்டக்கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு அமைப்பு தோழர்கள் எல்லாருமே மக்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனாலும் இன்னும் வீரியமாக இந்த போராட்டத்திற்கு கல்லூரி மாணவர்களும், சட்டக்கல்லூரி மாணவர்களும், பொதுமக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட குப்பைகள்லாம் தூக்கி போட்டவங்க, அந்த நன்றி உணர்வாவது நமக்கு வேணும். சிங்காரச்சனைன்னு பீத்திக்கிட்டு திரியோம், அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த மக்கள் நைட்டு பகலா கண்ணு முழிச்சு தெருவுல விளக்கமாத்த பிடிச்சதுதான். இந்த நன்றி உணர்வும் இந்த குறைந்தபட்ச நியாய உணர்வுமாவது நமக்கு வேணும். அனைத்து மக்களும், தோழர்களும், மாணவர்களும் இந்த மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும், போராட்ட களத்துக்கு வரணும். இந்த
இந்த அரசு நிறைவேற்றிதான் ஆகணும். மக்கள் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. நீ எங்களை பணி நிரந்தரம் பண்றவரை நாங்க திருப்பி வேலைக்கு போக மாட்டோம், எங்க கையில விறகமாத்த தொட மாட்டோம், இந்த இடத்துல இங்கேதான் ரோட்ல படுத்து கிடப்போம், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிதான் ஆகணும் நிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு தோழர்களும் அமைப்பை சார்ந்தவர்களும் கல்லூரி மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களும் சமூக ஜனநாயக அமைப்பை சார்ந்த தோழர்களும் களத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. இரவு பகலா அந்த தோழர்களும் இங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக நம்முடைய தோழர்கள் அனைவருமே, பொதுமக்கள் அனைவருமே, மாணவர்கள் அனைவருமே இந்த கோரிக்கைக்கு ஆதரவான போராட்டங்களை நாமளும் சேர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இந்த அரசுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த மக்களோட போராட்டம் வெல்லும் வரை நாம் மக்களோட துணை நிற்போம்.